எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஒரு கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். கார்ன் கேப்சிகம் ஆலு மசாலாங்க. முக்கியமாக இதில் வெங்காயம் பூண்டு கிடையாது. சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம், பரோட்டா எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவி செய்யறதும் ரொம்ப ரொம்ப சுலபங்க. நான் நல்ல சாஃப்டான லேயர் சப்பாத்திக்கு இந்த மாதிரி சைடிஷ்ஷும் பக்கத்தில் ஒரு ஆவக்காய் ஊறுகாயும் வச்சு சாப்பிட போகிறேங்க. இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிற வீடியோவும் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கார்ன் கேப்சிகம் ஆலு மசாலா செய்கிறதுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு கார்ன் ஃபுல்லாக உரித்து எடுத்து நிறைய தண்ணி விட்டு ஒரு வாணலியில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். அதே டைமில் எங்கிட்ட பேபி பொட்டேட்டோஸ் இருக்குது. ஒரு 10 பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னா நார்மலாக இருக்கிற உருளைக்கிழங்க 2 எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சுட்டு சூடாறினப்புறம் தோல் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வேக வச்ச ஸ்வீட் கார்ன், 10 பேபி பொட்டேட்டோ தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். நல்லா ஒரு பெரிய கேப்சிகம் எடுத்திருக்கேன். 4 தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். இப்போ இந்த குடமிளகாயை கொஞ்சம் மீடியம் சைஸாக நறுக்கியும் வச்சாச்சு. இப்போ ஒரு வாணலி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூனுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் முதல்ல நம்ம இந்த பேபி பொட்டேட்டோஸை 2ஆக கட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா முதல்ல ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு அளவு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச ஸ்வீட் கார்ன், இது கூட நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி எடுத்தால் போருங்க. அதனால தான் முதல்ல நான் உருளைக்கிழங்கு போடணுன்னே உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து இந்த ஸ்வீட் கார்னும் கேப்சிகம் போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு 3/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணுங்க. ரொம்ப நேரம் வேகக்கூடாது. கேப்சிகம் பார்த்திங்கன்னா 2-3 நிமிஷத்தையே நல்லா வதங்கிடும். இப்போ இது ஒரு தட்டில் மாற்றி வச்சாச்சு. மிக்ஸி ஜாரில் 4 தக்காளியை நறுக்குனதை போட்டுட்டு ரொம்ப நைஸாக வேணாம், ஓரளவு கொரகொரப்பாக நம்ம இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஜாரில் நல்லா க்ரீமியாக இருக்கிறதுக்கு ஒரு 10 முந்திரி பருப்பு முதல்ல பொடி பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம்னா நம்ம முந்திரி பருப்போ பாதாம் பருப்போ ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அதுக்காக தான் இந்த டிப்ஸு சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்கு பாருங்கள். முந்திரி பருப்பு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம காய்கறி வதக்கின வாணலிலேயே இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஜீரகம் தாளிச்சிக்கலாம். ஜீரகம் தாளித்த உடனே இஞ்சியை மட்டும் துருவி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பூண்டெல்லாம் அவசியமே இல்லைங்க. அரைச்சி வச்ச தக்காளி விழுத சேர்த்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இதை வதக்கிட்டு கொஞ்சம் லிட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சுடுத்து. இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், 3/4 டீஸ்பூன் வறுத்த மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் வறுத்த ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த முந்திரி விழுத அதையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோ ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா குஜராத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த டிஷ் பார்த்திங்கன்னா. இப்போ திரும்பவும் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வைப்போம். கடைசியாக க்ரீம் சேர்ப்பாங்க, அதாவது மில்க் க்ரீமு. இப்போ எங்கிட்ட பால் ஆடை இல்லை அப்படிங்கிறப்ப இந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரோட கொஞ்சமாக பால் சேர்த்து அதையும் நல்லா மிக்சியில் அடித்து கொண்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம வீட்டில் க்ரீம் இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸை அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள். பால் பவுட்ரு இருந்தால் போருங்க, க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா சேர்ந்துட்ட மாதிரி இருக்குது. கிரேவி நல்லா திக்காக இருக்குது. அடி பிடிக்காத அளவுக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு கிளறணும். இப்போ வதக்கி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு, ஸ்வீட் கார்ன், கேப்சிகம் சேர்த்துட்டு அந்த கிரேவிக்கு உண்டான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன், கேப்சிகம்லாம் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா நிறம் மாறிடும். 2 நிமிஷத்தில் அடுப்பை நிறுத்திடணும். கடைசியாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு போடுங்க. இது தாங்க மசாலாவுக்கு உண்டான சாமான்கள். நம்ம வெங்காயம் பூண்டு இல்லாமலே நல்லா டேஸ்ட்டாக அந்த கிரேவி செஞ்சுருக்கும். இதையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். கடைசியாக நம்ம மில்க் பவுடரை க்ரீமாக ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் நம்ம லிட்டு போட்டு ஒரு கொதிக்க வச்சிட்டோம்னா இதை பார்க்கறதுக்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கிரேவி செஞ்ச மாதிரி இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும்.
இதில் பாருங்கள் ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கோம், கேப்சிகம் சேர்த்துருக்கோம். ஏதாவது ஒரு காய்கறிகள் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம். பூரி, சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பத்து கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க. கடைசியாக இந்த 1 நிமிஷம் கழிச்சு நிறைய கொத்தமல்லி தூவி அடுப்பை நிறுத்திடலாங்க. ஓரளவு சூடு ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு திக்காக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வெந்நீர் சேர்த்துக்கலாம். வெந்நீர் சேர்த்தா நல்லா லிக்விடாக இருக்கும். 6 பேர் வரைக்கும் தாராளமாக இந்த சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ நான் எடுத்து பவுலில் டிஸ்ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அந்த பவுலில் ஹோட்டல்ஸில் எப்படி கொடுப்பாங்களோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெசிபி பார்த்தோன்னே செஞ்சு பாருங்கள். கடைசியாக இதுக்கு திரும்பவும் கார்னிஷ்க்காக நான் கொஞ்சம் க்ரீமும் சேர்த்துக்கிறேன். திரும்ப கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி டிஷ் எல்லாம் ஹோட்டல்ஸில் போய் தான் சாப்பிட முடியும். நம்ம வீட்டில் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்தோன்னே அவசியம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதே டேஸ்ட்டோட இந்த கிரேவி அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.